எங்கள் குருமாதா ஸ்ரீ தாரா அம்மா நல்லாசியுடன் வழங்கும் ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனல். ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய கல்லை பத்தி வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரியான கண்ணுக்கு வந்துட்டு இந்த ஒரு பவர் இருக்கு, இதை நம்ம இப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கல் பத்தி வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த கல் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அஞ்சனக்கல். அஞ்சனக்கல் பத்தி தான் வந்துட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்காக இன்னைக்கு நம்ம ஷோக்கு நம்ம மம்மி வந்துட்டாங்க. ஸோ அவங்க நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மம்மி. ஹாய் பேபி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். So how is everybody? Yeah, everybody doing great. எல்லாரும் நல்லா இருக்காங்க. You look great as well. You look happy. Yes, thank you. As always. நான் வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி அஞ்சனக்கல் தான் வந்துட்டு இன்னைக்கு அஞ்சனக்கல் பத்தி தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கல் வந்துட்டு நிறைய மை அரைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, பிகாஸ் இட் லுக்ஸ் அந்த கிரே கலர்ல இருக்கு. மேபி அதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்றது தெரியும். சரி, வேற எதுக்கெல்லாம் வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம், இல்ல அந்த கல் ஃபார்மேட்லயே வச்சு ஏதாவது பண்ண முடியுமா, இல்ல வேற எதுலயாவது யூஸ் பண்ணலாமா? இந்த அஞ்சனக்கல்லுங்கிறது வந்து நம்ம முஸ்லிம் பிரதர்ஸ் வந்து சுர்மான்னு சொல்லிட்டு அதை கல்ல வச்சுப்பாங்க. சோ இது என்ன பண்ணும்னா, by itself, the stone by itself has a natural ஆகர்ஷண சக்தி. ஆகர்ஷண means it attracts positive energy. It brings a lot of luck. இப்போ வந்து நீங்க நிறைய கோடிக்கணக்குல பணம் வரணும், வியாபாரம் நல்லா நடக்கணும். சில டைம்ல நம்ம சில கடைகள்ல பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த ஆக்டிவேட் பண்றதுக்கு, ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பாசிட்டிவ் அட்ராக்ஷன் பண்றதுக்கு இந்த அஞ்சனக்கல் யூஸ் பண்றோம். இந்த அஞ்சனக்கல் எப்படி இருக்கும்னா, இததான் நீ தூக்குன, என்னால அது தூக்கவே முடியாது. ஏன் வெயிட் இருக்கும் போல. It is very dense, very heavy. This is the bigger format of அஞ்சனக்கல். இத வந்து நான் பொடிச்சு வச்சிருக்கேன். சோ இத இந்த மாதிரி சின்ன சின்ன கல்லா போட்டுட்டு, தெரியுதா? தெரியுதா? சோ இந்த மாதிரி சின்ன சின்ன கல்லா பொடிச்சு நம்ம வந்து மேபி ஒரு கல்ல வந்து ஒரு சில கல்ல உங்க பர்ஸ்குள்ள வச்சுக்கலாம். சோ எங்க போனாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், போற விஷயங்கள் நடக்கும். நீங்க வந்து இந்த மாதிரி அஷ்ட திரவியம், அஷ்டகந்தம் அப்படி யூஸ் பண்ணி, அஷ்ட திலகம் அப்படி எல்லாம் யூஸ் பண்ணும்போது இதுவும் ஒரு இது ஆக்சுவலா ரெகுலரா ரிலிஜியஸ் ஃபார்மேட்ல கிடையாது. பட் நான் இதுல என்னோட இதுல ஆட் பண்ணிப்பேன், என்னோட மைலையோ அதுலயோ. பிகாஸ் நேச்சுரலி இட்ஸ் ஃபார் அட்ராக்ஷன், இட் ஃபார் ஒரு ஆகர்ஷண சக்தி கொடுக்குதுன்னா then it is better to use it. ஸோ அதனால பட் ஜென்ரலா ஒரு சின்ன ஒரு டைப் ஆஃப் சின்ன ஒரு ட்ரிக் சொல்லி நம்ம எப்படி பண்ணலாம், நார்மல் பீப்புள் எல்லாருமே பண்ணலாம். இது ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி இந்த கல்லை வந்து பிடிச்சி இது எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், இல்ல இந்த மூலிகை விற்கிறாங்களா அவங்க கடையில கிடைக்கும். சோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கல்ல குட்டி குட்டியா வச்சிருப்பாங்க. இவ்வளவு பெருசா கல்லு தேவையில்லை, இந்த மாதிரி குட்டி குட்டி கல் வாங்கிக்கலாம். இது வாங்கிட்டு சாண்ட் பேப்பர்னு சொல்லுவாங்கல்ல, உப்பு காகிதம், அதை வச்சு அழகா இத வந்து ஸ்கொயர் ஷேப்ல ஏதாவது ஒரு ஷேப், இது வந்து ஷேப்லெஸ்ஸா இருக்கு இல்லையா, ஸ்கொயரா இருந்தாலும் இங்க மேட பள்ளமா இருக்கு இல்லையா, இது ஈவன் அவுட் பண்ணணும். நான் யூசுவலா என்ன பண்ணுவேன், இந்த ஈவன் அவுட் பண்ணும்போது அந்த டஸ்ட் வரும்ல, அதை சேர்த்து வச்சுட்டே வருவேன். சேர்த்து வச்சுட்டே வந்து மயில இதெல்லாம் போட்டு அரைச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி பண்ணலாம். இல்ல நம்ம வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா, சாந்து பொட்டுல கூட சில பேர் வந்து அதை கலந்து வச்சுப்பாங்க. குங்குமத்துல லைட்டா கலந்து அந்த குங்குமத்துல வச்சுப்பாங்க. சோ பிகாஸ் இட் பிரிங்ஸ் ஆகர்ஷன், அதனால. சோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஷேப்ஸ், எனி ஷேப், இட் குட் பி a ஸ்கொயர் ஒரு ரெக்டாங்கிள் ஒரு சர்க்கிள் ஓவல், ஏதாவது ஒரு ஜியோமெட்ரிக்கல் ஷேப், அதாவது கண்ணாபின்னான்னு இல்லாம ஒரு ஸ்மூத் ஷேப்ல இருக்கிறதுக்கு. அப்ப வந்து அந்த மாதிரி ஒரு ஒற்றைப்படையிலன்னு சொல்லுவாங்கல்ல, 1 3 5 அந்த மாதிரி ஒத்தப்படை, ஈவன் நம்பர்ஸ் இல்லாம ஆட் நம்பர்ஸ், மேக்ஸிமம் 11 கல்லு இந்த மாதிரி. எனி ஷேப்ஸ், எல்லாமே ஸ்கொயரா தான் இருக்கணும் அப்படிலாம் இல்ல, ஒன்னொன்னு ஒரு ஷேப்ல இருக்கலாம். இத வந்து நல்லா ஷேப் பண்ணிட்டு மத்தியானம், வெள்ளிக்கிழமை மத்தியானம் 12 to 2க்குள்ள இத உட்காந்து நல்லா ஷேப் பண்ணிட்டு, பிகாஸ் எல்லாமே வந்து நம்ம டைமிங்க பார்த்து ஹோரைய பார்த்து பண்ணும்போது அதோட பலன் வந்து ஜாஸ்தியா இருக்கும் கண்டிப்பா. So அந்த 12 to 2 on Friday is very auspicious, especially 1 to 2 ன்னு சொல்லுவாங்க சுக்கிரஹோரை. பட் 12ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா it takes a long process.
ஸோ 12 to 2 அந்த டூலுக்குள்ள ஒரு உங்களை மேக்ஸிமம் 11 கல்லு. ஓகே. 5 வச்சுக்கலாம், 3 வச்சுக்கலாம், 9 வச்சுக்கலாம். ஓகே. ஸோ 11 கல்லை வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டு உப்பு காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சி ஷேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இத வந்து யூஸ்வலா அந்த கல்லோட சுத்தின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த கேண்டில வச்சு இல்ல ஊதுவத்தி வச்சு லைட்டா அதை காமிச்சிருக்கீங்கன்னா அது வந்து அதோட சுத்திகரிப்பு ஆயிடும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஜாஸ்மின் அத்தர், மல்லிகைப்பூ அத்தர்னு விற்கும், அதுவும் நாட்டு மருந்து கடையில விற்கும். அத வந்து இந்த கல்லு ஃபுல்லா தடவிட்டு ஒரு கிரீன் பீஸ் ஆஃப் கிளாத், யூஸ்வலா நம்ம வந்து 1 மீட்டர் பிளவுஸ் பீட் வாங்கினோம்னா அதை சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த அந்த கிரீன் பீஸ் ஆஃப் கிளாத்ல வச்சு அழகா கட்டிடணும். கட்டிட்டு இப்ப கடை வச்சிருக்கீங்கன்னா கடை கல்லால வச்சுக்கலாம். அப்புறம் உங்க லாக்கர்ல, உங்க பீரோல, உங்க ஹேண்ட்பேக்குள்ள பணம் எங்க வைக்கிறீங்களோ அங்க வாரத்துல ஒரு நாள் டியூஸ்டேவோ இல்ல ஃப்ரைடேவோ அதுக்காக ஒரு சாம்பிராணியோ ஒரு ஆராதனை தீபம் ஒரு ஊதுவத்தி வச்சு காமிக்கிறதோ அந்த மாதிரி இட் மீன்ஸ் இட் கீப்ஸ் ஆன் கோயிங் இல்லையா. அதுக்காக இது ஒரு தடவை செஞ்சாலே போதும், நிறைய பணம் வரும். செஞ்சு பாருங்க. ஏன்னா ஐ ஹவ் ட்ரைட் இட். ஓகே. இட் ஒர்க்ட் வண்டர்ஃபுல் அண்ட் people around me have tried it. So நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இட் ஒர்க்ஸ் வெரி குட். நிறைய பணம் வரும்போது எங்களுக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா. சோ இது வேற ஃபார்மட்ல எதுக்காவது யூஸ் பண்ணலாமா மம்மி? லைக் நீங்க முன்னாடி சொன்னீங்க மைக் வந்துட்டு யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க, இது அப்படியே வந்து நம்ம கட்டி வைக்கலாம்னு சொன்னீங்க. சோ இந்த ஃபுல் கல் இருக்குல்ல, சோ அதை வந்து நம்ம பூஜை அறையில வச்சு பூஜை எல்லாம் பண்ணலாம். ஆமா, இது எங்க வச்சாலுமே இதோட கல்லுக்கான தன்மை இருக்கும். ஓகே. எங்க வச்சாலுமே அது ஒரு ஆக்கர்ஷண சக்தி கொடுக்கும் தான். ஓகே. இப்போ ஒரு பூஜை அறையில வச்சா அதோட ஆக்கர்ஷண சக்தி, அதுக்கான ஒரு இது பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கும், பணங்கள் நிறைய வரும். சோ அந்த மாதிரி நீங்க இல்ல இதுல வந்து ஒரு நீங்க ஸ்கொயர் பெரிய ஸ்கொயரா பண்ணி அதுக்கு மேல ஒரு மகாலட்சுமி ஸ்டாச்சு வச்சுக்கலாம். ஓகே. சோ இப்ப வீட்டுக்கு யார் வந்தாலும் பாக்குற மாதிரி ஹால்ல கூட வந்துட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி கற்கள். பாக்குற மாதிரின்னா சர்டன் திங்ஸ் நீங்க மிச்சவங்க கண்ணுல படாம வச்சா நல்லது இல்லையா. பிகாஸ் இது வந்து இட்ஸ் a பாசிட்டிவ் எனர்ஜி. யாரோட பார்வை எப்படி இருக்குன்னு தெரியாது. மெயினா வந்து கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி இந்த நீங்க ஏதோ பெருசா ஆயிட்டீங்க, நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க அப்படின்னு நமக்கு வேண்டாமே, நம்ம சொந்தக்காரங்களே தானே எல்லாருமே. சோ அவங்க கண்ணுல இருந்து தப்பிக்கிறது வச்சா தப்பு கிடையாது. இட் will draw unnecessary attention to you. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க கேட்பாங்க, ஓ இதனாலதான் இவங்க ரிச் ஆனாங்களான்னு சொல்லுவாங்க. பட் இட் வில் கிவ் யூ லாட்ஸ் ஆஃப் மணி, நிறைய பணம் கொட்டும். ஓகே. இதை ட்ரை பண்ணி பாரு. கண்டிப்பா. ஓகே மம்மி, எல்லாருமே வந்துட்டு இப்போ இந்த வீட்டுல கடையில இல்ல அவங்க பிசினஸ் பண்ற இடத்துலாம் வச்சு நிறைய பணம் உங்களுக்கு வரப்போகுது. சோ அதை பார்த்துட்டு கண்டிப்பா நீங்களும் வந்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல எஸ் நாங்க ட்ரை பண்ணோம் உங்களுக்கு நடந்ததுன்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இல்ல இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய். ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனல்.